Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல மக்ரோனி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ மக்ரோனி ரெசிபின்னு உடனே பாஸ்தா நினச்சிடாதீங்க. இது ரொம்பவே ஈஸி மேகி மாதிரி பண்ணக்கூடிய மக்ரோனி ரெசிபி தான். ஸோ எல்லா முஸ்லீம்ஸ் வீட்லேயுமே மோஸ்ட்டாக வாரத்தில் 2 வாட்டியாவது இது ஒரு டிஃபன் மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரெசிபியை தான் சீக்ரெட் ரெசிபியை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இதில் பட்டை லவங்க சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். பட் இது சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. சும்மா இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இதில் நான் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் சும்மா லைட்டாக வதங்கின உடனே நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். அளவு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரியான அளவில் தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நீங்கள் என்னென்ன மசாலா சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் மோஸ்ட்டாக மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி மட்டும்தான் சேர்ப்பேன். கரம் மசாலா, மல்லித்தூள் இதை வேணால் சேர்த்துக்கலாம். இன்னும் மக்ரோனி டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். எங்கள் வீட்டில் யாரும் மேகி மசாலா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் மேகி மசாலா சேர்க்காமல் இதில் மல்லித்தூள், இந்த மாதிரி கரம் மசாலா, அதுக்கப்புறம் பெப்பர் தூள் இந்த மாதிரிலாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இதுவே போதும் தான். நான் மேகியே கூட நான் இப்படி தான் பண்ணுவேன். மேகி மசாலா சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் எப்படியோ நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் மேகி மசாலா ஆட் பண்ணால் கூட. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. சும்மா அப்படியே வதக்கி விட்டுட்டு இது அவ்வளோ வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. தக்காளி மசாலாவோட நல்லா பிளெண்டாகி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு மக்ரோனி எடுத்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 30 செகண்ட்ஸ் சும்மா கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி தான் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா ஜூஸியாக வரும். ஸோ அதனால் நான் 1.5 கப் அளவு சேர்த்துருக்கேன். இதுவே உங்களுக்கு கரெக்டான ஒரு பதத்தில் வரணுன்னா 1.25 அளவுக்கு நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதில். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது இப்போ நீங்கள் தண்ணியாக இறக்கி வைக்கிறீங்க அப்படின்னா, லைக் கொஞ்சம் தண்ணியாக இறக்கி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ட்ரை ஆக உங்களுக்கு ஃபேன் காற்று படும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு மாதிரி திக்காக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறேன். புதினா ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக. கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் வரும். இது புதினா ஆட் பண்ணிவிட்டு கொதி வந்த உடனே ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்ரோனி ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ் தான் எடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு 1 டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்டில் அதுக்கப்புறம் இது மட்டும்தான் பண்ணுவீங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.